இது வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு அடை பாருங்கள். இதுக்கு வந்து முருங்கைக்கீரை, ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக உள்ள முருங்கைக்கீரை உருகிக்கணும். மாவை கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகாய் போட்டு நல்லா லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் மாவை. பாருங்கள் ஒரு பேப்பரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அடையை இந்தமாதிரி தட்டிக்கணும். நல்லா தட்டிக்கணும், நல்லா மெலிசாக தட்டிக்கணும். ஒரு வானலில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் பாருங்கள். வானலில் போட்டுக்கிறேன். நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா இந்தமாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். மீதி இருக்க மாவும் அந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ராகி மாடை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சட்னி வந்து வேர்க்கடலை சட்னி. பாருங்கள், ராகி மாவு வேர்க்கடலை சட்னி டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் உண்மையே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி. முருங்கைக்கீரை, இந்த ராகி மாவு, ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் போல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் இருக்குது. இனிமேல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய். நம்ம வீட்டில் காலை டிஃபன் இதான். ராகி அடையும் வேர்க்கடலை சட்னி தான் நம்ம வீட்டில் காலை டிஃபன். பாய்.